தண்ணி வடிஞ்ச மாதிரி இருக்குதா? அது சரி போய் மீனுக்கு எனக்கு பார்ப்போம். மீன் பிடிக்க போகிறோன்றப்பனியே. ஆமாம். சரிப்பா வா பிடிச்சாலாம் வா. நீ போய் நேருத வரான் கூட சாத்திட்டு வரட்டா? அதுங்காட்டி சாத்திட்டு வரதுங்காட்டி அவ்வளோ தூரம் போயிட்டேப்பா. நல்லா அழகாக சுத்தம் பண்ணி வச்சுக்கிறாங்க வழியெல்லாம் புல் இல்லாத. ஏரி வந்தாச்சு. ஹாய், மீன் பிடிக்க போகிறோம் இன்னைக்கு நாங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே வந்தாச்சு வீடியோக்குள்ளே. கால் சேர் பாரு ரொம்ப பழக்கம் இருக்குது. அது இருக்குண்ணா. போ ஏழு தண்ணி வற்றி போச்சு. நீங்களே பாருங்க. ஏழு தண்ணிக்கு தானே ஒரே ஒரு பால்தரம் மட்டும் ரவை இருக்கு. மீன் பிடிக்க போகிறோமா தண்ணி ஆகிறதுக்காட்டி இந்த வருஷத்தில் ஒரு ஈடு மீன் பிடிச்சி சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு போய் பாரு சூப்பராக ஏறி பாரு. அந்த இடத்துல தான் நம்ம ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சோம். இப்போ தண்ணி பூரா இல்லை பாரு. அங்கே ரவை கூட இல்லை தண்ணி. இந்த தண்ணிக்கிற இடத்துல தான் போகிறோம். இப்போ தண்ணியாக இல்லை பாரு. அந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணியே கிடையாது. ரவை கூட அந்த இடத்துல அம்மா இடத்துல தண்ணி அப்படியே ஃபுல்லாக இருந்தது. பூரா இதை வா வா அந்த கொட்டி போகலாம். தண்ணி வடிஞ்சு போச்சு. இன்னைக்கு மீன் பிடிச்சி குழம்பு வச்சிடறோம். இன்னைக்கு இன்னைக்கு மீன் கிடைச்சிடுமா? குழம்பு வச்சிடலாமா? ரொம்ப நாளாக அது மீன் குழம்பு வச்சு. இதுதான் வலைய போட போறியா? கொஞ்சம் தான் இருக்குது தண்ணியா. 2 பேர் வலையை போட்டு இழுத்துன்னு வராங்களா? அதுமாரி மீன் பிடிக்க முடியாதா? தண்ணி சுத்தமாக வரவோ இல்லாத வடிஞ்சா தான் அந்த சேர்ந்தது தான் அதுமாரி எடுக்க முடியும். இங்கே சொருகிறாரு. அந்த கட்சி வரைக்கும் போய்க்கிறாரு. அந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போயிட்டு அப்படியே ஒரு சுற்று வந்துட்டேன். அந்த கட்சியிலேருந்து போய் ஒரு சுற்று கரெக்டாக இங்கே வந்து சேர்ந்துட்டார் வளைங்கிட்ட. அப்படியே தண்ணி அப்படியே கவர் பண்ணி போட்டாச்சு ஃபுல்லாக. அந்த கட்சியிலேருந்து வந்தாச்சு வலையை போட்டுக்கினேன். அப்படியே அந்த கரை வெளியே இது அப்போ தான் மீன் இப்படி தப்பிச்சு வராது. அந்த சந்தால் தப்பிச்சு வந்துடும். கரை வெளியும் இது அப்படியே கரை வெளியும் அந்த குச்சை போட்டு நட்டினா அப்படியே மீன் மாட்டிக்குவார். தண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டே இருப்பா ஒரு வலையை. தண்ணி ஆகிடும். ஒரு வலை ஃபுல்லாக வந்துடுது. கவர் பண்ணி வந்துடுது தண்ணி ஃபுல்லாக. எந்த இடத்த வலை போட்டாரோ அந்த இடத்துக்கே போயிட்டார். தண்ணியை சுற்றி வலையை போட்டார். மீன் தான் கிடைக்குமா கிடைக்காத தெரியல. பார்ப்போம். இன்னும் ஒரு வலையை எடுத்துன்னு போகிறாரு. சுற்றி ரவுண்டு கட்டியாச்சு. நடுவில் போட போறியா? ஒரு ரவுண்டு போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு ஒன்றுமே இல்லைன்ற மீன் கிடைக்கின்ற. வலையை போட்டுட்டு மறுபடியும் வலையை எடுத்து விட்டா ஒரு மீன் கூட வந்து சிக்கல. ஒரு மீன் கிடச்சிட்டா? ஆஹா, ஒரு மீன் கிடச்சிட்டுக்குது. என்ன மீனா? குறவை மீனா? விரல் கிடச்சிதுன்னா பார்க்கலாம். அழகாக நல்லா வறுத்து டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடலான்னு பார்த்தா குறவை மீன் சின்ன மீன் தான் கிடச்சிதா? தண்ணிலாம் ஆயிடுத்து. எல்லாம் பிடிச்சி போயிட்டுருப்பாங்க. இன்னும் இருக்குது விரல்லாம் இருக்காது. எதோ சின்ன சின்ன மீன் எதோ கிடச்சா போதும் பார்க்கலாம். சாப்பிட்லாம். இதே கிடைக்குதா பார்ப்போம். நேரம் ஓட்டிருக்கு மீன். பிடிச்சியா? ஏதோ சாக்கு காயில் எதனா ஒரு இது வச்சுருந்தா அது உள்ளே தள்ளி விட்டுக்கலாம் மீனை. போடு. வந்துடுது மீன் வந்துடுது.
ஒரு மீன் பிடிச்சாச்சு வெற்றிக்கிறமா. துடிக்கிறாரு. எடுத்து போவோம். போட்ட வேகத்துக்கு அப்படியே நசிக்கிட்டாரு. 3வது மீன் கிடச்சிது. 2 மீன் கிடச்சிது. அப்போ தேலி மீனா கிடச்சிதா? கையே குறை முள் கத்துட்டு போகுது. எடுத்து எங்கே அந்த பக்கமாக போடு. தண்ணியில் கீழே வந்துடும். தொலைவில்லாக்கிற நீ அந்த கைலிலே வச்சுக்கின்னு வா. கைலில் போட்டுக்கோ. மீன்லாம் கைலில் போட்டுக்கோ. அந்த 2 மீன் கைலில் போட்டுக்கினே அதேமாதிரி அது முள் ஒடிச்சிட்டு போடு. மேலே குத்திட்டு போகுது. 4 மீனா? மேயிறாங்க எல்லாம். ஓ, இது சூப்பராக இருக்குது மீன். இது பாரு, கெளுத்தி குறவை துள்ளுறாரு. இவரும் துள்ளுறாரு. போட்டு போகிற மறுபடியும் பையில் போட்டுக்கலாம். இவர் உள்ளே கிடக்கிற மீன் செத்து போயிட்டாராங்க. அப்படி பார்த்தா அவரும் துடிக்கிறாரு. பையில் ஓடுங்க. இதுதான் உழுவை. 5 மீன் பிடிச்சாச்சுப்பா. மாட்டிக்கினாரா தேலியா? ஓடி போச்சா? இருக்குதா? தேடி மாட்டிச்சுன்னு நீ மாட்டு போகிற எடுக்கல? ஓஹோ. எடு. தேலி முள்ளி குத்துருவான். வலையை வெளியே எடுத்தாந்தா தான் அவர் எடுக்க முடியும். அப்போ இப்படி பாரு, பச்சை பச்சைன்னு இருக்குது பாரு ஏரிக்கரை. ஓண்டு தண்ணி தான் இருக்குது. மீன் ஃபுல்லாக பிடிச்சிட்டாங்க. ரொம்ப நாள் ஆகுது நாங்கள் மீன் பிடிக்க வந்து. கடைசியாக மீன்லாம் எல்லாம் தீர்ந்துட்டுருக்குது. சரி, ரொம்ப நாள் ஆகுது மீன் பிடிச்சி மீன் குழம்பு வைக்கலாம், வறுக்கலாம், வேற ஆள் கிடச்சான்னு பார்த்தா இங்கே ஒன்றுமே கிடையாது. சும்மா வந்தது வேஸ்ட்டு. இருக்கிற மீன் எடுத்துமே குழம்பு வச்சு சாப்பிடுவோம், ருசிப்போம். என்ன பண்ணுறது அப்புறம்? குறை மீன் மாட்டிக்கிச்சா? தூக்கி போடு. அப்படியே இந்த மீன் கூட தூக்கி போடு. அது தொலைவாக இருக்கோ, அது கையில் போட்டு தூக்கி வந்து போட்டு எல்லாத்தையும் போடு. ஐயோ, மேலே வந்து அடிக்குது மீன். எத்தனையாப்பா துடிக்குதுறாப்பா. போடுற தண்ணி போடுறது. 6 மீன் ஆயிடுத்து. பையில் போட்டுக்குவோம். பொறுக்கி எல்லாத்தையும். எல்லாம் அடிக்கிறாங்க. சிலார்னு ஓடிடுவாங்க. கரை பக்கத்துலேயே இருக்குது. எல்லாம் ஓடிடுவாங்க. போட்டாச்சு பொறுக்கி. பையிலே இருங்க. போகும்போது அப்புறம் போயிட்டு காட்டுறோம் எல்லா மீனையும். வலையை சுருட்டுறியான்னு கேட்டேன். அப்போ சுட்டுடு. கிடச்ச வேலையும் போதும், சுட்டின்னு வா. வலையில் மீன் மாட்டி கிடக்குதா இல்லையா? வலையை எடுத்தாந்தா தான் தெரியும். ஏன்னா தேலி தான் ஒன்று இருக்குதுன்னு. எத்தனை தேலி இருக்குதுன்னு தெரியல. இந்த வலையில் ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு வலையில் ஒரு மீன் கூட கிடைக்கல. ஒரே வலையில் தான் மீன் கிடச்சிக்குது பழகுதா. இந்த வலை போடுறது வேஸ்ட்டு. மஞ்சள் வலை.
ஒரு வலையை சுட்டியாச்சு, இன்னும் ஒரு வலை தான் இருக்குது. இந்த வலையை சுட்டுறாரு. சரி, மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். மீன் இருக்குதா வலையில்? எடுத்துன்னு வா. இப்போ சுற்றிட்டு பழகுது. எடுத்துன்னு வா, கிளம்பலாம் வீட்டுக்கு. அந்த வலையில் ஒன்று கூட இல்லை. அந்த வலையில் ஒரு மீன் கூட இல்லை. அந்த வலையில், அந்த வலையில் தான் மீன் நல்லா சிக்கிக்குதுன்றாரு. பார்ப்போம், வலையை எடுத்துன்னு வரட்டும். வெளியே தந்தாச்சா? சரி, மீன் மாட்டிக்குதே. குறவை விரால் தான் கிடையாது, தேலி குறவை தான். பாருங்க, நிறைய மாட்டிக்கிறாரு. அங்கே பாரு, எடுத்து அப்படி போட்டு போகிறோமா. வலை ஈத்தாச்சு வெளியே. இப்போ துட்டிக்கிறாரு மீன். இது குறவை, அது அவர் தான் தேலி. கழுத்தில் மாட்டின்னு சிக்கின்னு தொங்குறாரு. எப்படி மாட்டிக்கிறாரு பார்த்தியா? சுரோட தாங்குது. மலையில் நிறைய மீன் சிக்கிக்கிறாரு. தனியாக தானாராக எடுத்து வந்துடும். அப்படியே கை விட்டு பெரிய மீன் இருந்தது. வலையை தண்ணியிலே விட்டு அப்புறம் வலையை சுட்டுறப்போ ஒரு நிறையா தண்ணி இருக்கிறப்போ இதுமாரி மீன் நிறையா வலையில் வரல. எங்கேயோ ஒரு மீன் தான் மாட்டிச்சு. கொஞ்சமாக மீன் இருக்கிறப்ப தான் சின்ன சின்ன மீன்லாம் எடுக்க முடியல தண்ணியில். எடுக்கிறேன், எல்லாத்தையும் பொறுக்கிறேன். வெயில் எல்லா மீனும் பொறுக்கும். காலால் தள்ளாத மீன்லாம் பாரு, பிடிக்கிறாங்க பாரு மீன். கும்பலாக போட்டு எல்லாத்தையும் பொறி போடு. இங்கே வழிக்கும் ஓடுது. எவ்வளோ மீன் பாருங்க பாரு, வழியில் பாரு. கிடைக்கல நிறைய குறை மீன் கிடச்சிது. இங்கே பாரு, நாட்டக்கோட்டையில் வந்து போட்டுக்கிறாரு வலையை. போட்டு ஒரு விரால் மீனும் பிடிச்சிட்டாரு. ஒரு விரால் மீன் கிடச்சிது. அதை பிடிக்கிறப்ப பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு என்னை வேற உள்ளே வர சொல்லியே வீடியோ எடுக்க முடியாத பெரிய விரால் பாருங்க. இந்தாண்ட குட்டைக்கு வந்து ஒரு விரால் மீன் பிடிச்சாச்சு. வலையை சுட்டுறாரு. எந்த பெரிய விரால் பாருங்க. இந்த விரால் மீன் தான். பெருசா பாருங்க, எந்த பெருசாகிறாரு பாரு. வலையை சுட்டின்னு வா, கிளம்பலாம். வந்ததுக்காக ஒரு விரால் மீன் பிடிச்சாச்சு. ஒரு விரால் மீன், 2 குறவை மீன் எல்லாம் கிடச்சிது. பக்கத்தில் வந்து இன்னொரு குட்டையில் வரக்குள்ளேயே பார்த்தோமா அந்த குட்டை. மீன் பிடிச்சாச்சு. மீன் பிடிச்சின்னு கிளம்பிட்டோம் எடுத்துக்கினேன். வீட்டுக்கு கிளம்புறோம், வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போய் காட்டுறோம். இதெல்லாம் குறவை. எல்லாம் எடுத்து கையில் எடு. வேற கையில் எடு. இதெல்லாம் வந்து இது தேலி. எத்தனை தேலி பாரு. பூரா கெளுத்தி மீன். இது 2 கெளுத்தி. 2 கெளுத்தி. இது விரால் மீன். இதெல்லாம் குறவை. அவ்வளோ குறவை. மீன்லாம் பிடிச்சின்னு வந்தாச்சு. மீன் பிடிச்சின்னு வந்துட்டோம். மீனெல்லாம் பொறுமையாக நாளைக்கு தான் குழம்பு வச்சு காட்டணும். அடுத்த வீடியோவில் தான் மீன் குழம்பு வரும். மீன் பிடிச்சதை பாருங்க. இந்த வீடியோவை மீன் ஆயிடுத்து. அடுத்த வீடியோவில் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாசி கிரியேஷன் சேனலில் ஸ்ரீ யாசி கிரியேஷன் சேனலை லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய் பாய். பாய் பாய்.